ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நாம் சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எல்லாத்துக்கும் சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான கருவேப்பிலை ஊறுகாய். ஒரு 2 மாதம் வரைக்கும் கூட இது கெட்டு போகாமல் சூப்பராகவே இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 2 பெரிய கைப்பிடி கருவேப்பிலையை நல்லா கழுவிட்டு ஈரம் போக நல்லா தொடச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து ஒரு பேனில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்ச கருவேப்பிலையை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த கருவேப்பிலையை லேசாக வதக்கி விட்டுட்டே இருங்க. கருவேப்பிலை லேசாக வதங்கி இந்த அளவுக்கு வந்ததும் இப்போ நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். அடுத்து ஒரு பேனில் 2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு இந்த கடுகு வெந்தயம் ரெண்டுமே நல்லா வறுபட்டு லேசாக செவக்கிற வரைக்கும் இதை நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். கொஞ்ச நேரத்துலேயே கடுகும் வெந்தயமும் இந்த அளவுக்கு லேசாக செவந்து வந்ததும் இப்போ நாம் இதை வெளியே எடுத்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து நாம் வதக்கி வச்ச கருவேப்பிலையும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு சின்ன எலுமிச்சை அளவில் புளியை தண்ணியில் ஊற வச்சு இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக கரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்து தாளிச்சுக்கோங்க. கடுகு வெடித்ததும் 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இன்னும் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, இது ரெண்டையும் லேசாக செவக்க விடுங்க. அடுத்து நாம் கரைச்சி வச்ச புளியை அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அடுத்து இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் சேர்க்கும்போது அடுப்பு லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா சேர்த்த மிளகாய்த்தூளை எண்ணெயிலேயே ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எண்ணெய் ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா மிளகாய்த்தூள் சேர்த்த உடனே சட்டுன்னு கருகிடும். அதனால் எண்ணெயோட சூடு குறைஞ்சதுக்கப்புறமா மிளகாய்த்தூள் சேருங்க. அடுத்து இதில் நாம் அரைச்சி வச்ச கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் எல்லாம் சேர்ந்து வர மாதிரி ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாமே சேர்ந்து வந்ததுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இடையில கலந்து விட்டுட்டே இருங்க. கொஞ்ச நேரத்துலேயே கருவேப்பிலை ஊறுகாய் நல்லா சுருங்கி இந்த அளவுக்கு லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இதுக்கப்புறமா நாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். நாம் அரைச்சி வச்ச வெந்தய கடுகு பொடியில் ஒரு பாதி அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. மீதி பாதியை நாம் வேறு ஏதாவது ஊறுகாய்க்கு பயன்படுத்திக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டு இன்னும் ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கிளறி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளாக அதே நேரத்தில் ஒரு 2 மாதம் வரைக்கும் கெட்டு போகாத கருவேப்பிலை ஊறுகாய் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இது சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எல்லாத்துக்கூடையும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.